உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க. இதில் என்னோட பயோடேட்டாவும் வேலைக்கான அப்ளிகேஷனும் இருக்குது சார். நான் ஃபைல் பார்க்கறது வெறும் ஃபார்மாலிட்டிக்கு தான். யாராவது கேட்டா பதில் சொல்லணும் இல்ல? இட்ஸ் ஓகே சார். What the hell is happening here? சார், மிஸ்டர் சுப்பிரமணி, இந்த கம்பெனிக்கு நான் எம்டி. உங்களுக்கு முடிவெடுக்க அதிகாரமோ தகுதியோ கிடையாது. சார் நான் மகா மேடம் கிட்ட. லுக், மகா உங்களுக்கு தெரியுன்றதால உங்க இஷ்டப்பட்ட நேரத்தில் அவளுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவ இந்த கம்பெனிக்கு முதலாளி, உங்களுக்கு வேலைக்காரி கிடையாது. லுக், இந்த கம்பெனிக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. எது இருந்தாலும் நீ என்கிட்ட தான் பேசணும். இல்லனா அது உனக்கு பெரிய பிரச்சனையா முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? சரி சார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தானு அப்பவும் இப்பவும் எப்பவும் இந்த கம்பெனியோட மேனேஜர் அண்ட் அக்கவுண்டன்ட். அவர் வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்றதோ தூக்குறதோ அது உங்க வேலை கிடையாது. அதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நாங்க இருக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம். சார், கணக்கு வழக்குல நிறைய குளறுபடி இருக்கு. அது எங்களுக்கு தெரியும். ஒரு கம்பெனி நிர்வகிக்கிறது ஒரு ஆட்டோ எடுத்து ஓட்டுறதுன்னு நினைக்காது. கணக்குல நெளிவுசுழி தாண்டி தான் வரணும். கணக்குல அங்கங்க இடிக்க தான் செய்யும். ஒரே நாள் நீ சாதிச்சுட்டதா புரட்சி பண்ணதா கனவு காணாது. எங்க கம்பெனி நடத்துறதுக்கு நீ கத்து தராத. இல்ல சார், எனக்கு அந்த எண்ணம் கிடையாது. அதே சமயம் என் கண்ணெதிர ஒரு தப்பு நடக்கிறத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எனக்கும் நான் வேலை பார்க்குற இடத்துக்கும் மரியாதையே கிடையாது சார். நான் மேனேஜர் கிட்ட கணக்கு வழக்குகளை சரி பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்டேன். அவர் தான் திமிரா பர்சனல் விஷயங்களெல்லாம் பேசி மிரட்டினார் சார். இனிமே இவரு கணக்கு வழக்கெல்லாம் சரி பார்த்துப்பாரு. சார், சூர்யாவுக்கு பேங்க்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். மகா மேடம் கிட்ட கூட அப்ரூவல் வாங்கிட்டேன் சார். சொன்னா கொஞ்ச நாள் மேனேஜரோட வேலை பார்க்கட்டும். லெட் ஹிம் கெயின் எக்ஸ்பீரியன்ஸ். சார், இவர்கிட்ட ஒரு வேலை பார்த்தா எப்படி சார் சரியா இருக்கும்? I am the MD. My decision is final. No more discussion, right? இவருடைய பயோடேட்டா கொடு. Come on. சார் வாங்க. என்ன பண்றது சூர்யா? இவங்களோட போராட என்னால முடியாது. இனி என்ன செய்யறதுன்னு நீங்க தான் முடிவு செய்யணும். அவங்க சொல்றதும் ஒரு விதத்தில் நமக்கு வசதி தான் சார். இவங்க தில்லுமுல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நாம் அவங்க கூட பழகினாதான் சார் தெரியும். அப்போ தான் எதையுமே நாம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும். அப்படியா சொல்றீங்க? ஆமாம் சார், எனக்கும் ஒரு வேலை தேவை தான். நான் மேனேஜரோட கோஆப்ரேட் பண்ணி நைஸாக அவங்க ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறேன் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். எது நடந்தாலும் மகா மேடத்துக்கு கெடுதல் வராம பாத்துக்கணும். நிச்சயமா சார். ஓகே. சூப்பர் சார். அந்த சுப்பிரமணிய வெளுத்து வாங்கிட்டீங்க. ஆடி போயிட்டான்ல. எல்லாம் ஒன்னால வந்த பிரச்சனை. இனிமே ஜாக்கிரதையா இரு. சரிங்க சார். ஆனா எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. அந்த சூர்யா சரியான வேணா சார். 10 நிமிஷத்துல 10,000 தப்ப கண்டுபிடிக்கிறான். அவங்கிட்ட போய் அக்கௌண்ட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கீங்க. ஏற்கனவே நம்ம கணக்குல ஓசன் அளவுக்கு ஓட்டு இருக்கு. நான் சொல்றபடி செய். அவனை கேஷ் டீலிங் செக்ஷன்ல போடு. என்ன சார், அது ரிஸ்க் சார். யோ, நான் சொல்றதை செய்யா, நீ எனக்கு கத்து கொடுக்காத. சரிங்க சார். நான் ஒரு திட்டம் தீட்டி வச்சிருக்கேன். ஓகே ஓகே சார். ஐயோ அக்கா, இருக்க கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. வராத. ஐயோ வராத. அக்கா, இருக்கா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அக்கா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோக்கா. ஐயோ அக்கா, என்ன சொல்றாங்க? என்னை விட்டு போயிடு, இங்க இருந்து போயிடுன்னு சொல்ற டாக்டர். யார சொல்றாங்க? எனக்கும் தெரியல டாக்டர். எதையோ பார்த்து பயந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர், இந்த மாதிரி நடக்கிறது செகண்ட் டைம். ஒரு நாள் ரொம்ப அலற சத்தம் கேட்டது. ஓடி வந்து பார்த்தா இவ இங்க மயங்கி கிடந்தா. ஐ திங்க் ஷீ இஸ் மென்டலி டிப்ரெஸ்ட். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் இறந்த துக்கத்தை தாங்க முடியாம மனசுக்குள்ளேயே அழுத்தி வச்சிருக்கிற சுமை இப்ப பாரமா இறுகிடுச்சு. யூ நோ, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அந்த மாதிரிலாம் கூட நடக்குமா டாக்டர்? ஒய் நாட்? அதீத அன்பு
கண்மூடித்தனமான பாசம், மனசுக்குள்ள கடுமையான வெறுப்பு, எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி தான் நடக்கும். பேப்பர்ல இன்னைக்கும் படிக்கிறோமே, 6 மாசம் 6 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்கள இன்னும் புதைக்காம கூடவே வச்சுக்கிட்டு இருக்காங்களே சில கேரக்டர்ஸ். அத பத்தி கேள்விப்படுறோம்ல. நாம நேசிக்கிறவங்க செத்துட்டாங்கன்னு இன்னும் அவங்க நம்பவே இல்லை. எப்படி? இப்படி ஒரு மன அழுத்தம் தான். என்ன பண்றது டாக்டர்? ஜுரம் குறைஞ்ச உடனே நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்டா பாருங்க. பிரெக்னெண்டா வேற இருக்கா. எல்லாம் சேர்ந்துதாமா இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. வெளியே சொல்ல முடியாத விஷயம் ஏதோ ஒண்ணு அவங்கள உறுத்திக்கிட்டே இருக்கு. வாய் விட்டு அழுதா பாரம் குறையும். அதையும் அவங்க பண்ணல. கணவர் இறந்துட்டாரு. அவரோட குழந்தை வேற வயித்துல இருக்கு. பாவம், ஒரு பொண்ணு எவ்வளவு மன அழுத்தத்தை தான் தாங்க முடியும். ஷீ இஸ் வெரி பேத்தட்டிக். அவங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆகி பஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் டாக்டர். அப்போ ஜுரம் அது ஈவினிங்குள்ள சரியாயிடும். டேக் கேர்மா. ஓகே டாக்டர். அக்கா அக்கா யோ ஏகாம்பரம், சார் என்ன சார் சாப்பாடு? பார்த்தா தெரியல. தயிர் சாதம். சார் ஆள் காரசாரமாக இருக்கீங்க, அதே மாதிரி சாப்பாடு காரசாரமாக இருக்க வேண்டாமா? ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி, ஒரு காரமான மீன் குழம்பு, இப்படி ஏதாவது சாப்பிடலாம்ல? யோ இன்னைக்கு கீர்த்திகையா? போய் ஒரு மாங்காய் ஊறுகாய் வாங்கிட்டு வா போ. சாருக்கு ஊறுகாய் போட யாரும் கிடைக்கல போல இருக்கு. டேய் அதிகமா பேசாதடா, போ. சொன்னதை செய். ஆமாம். யோ ஏகா வாங்க. என்ன சார்? என்னையா சாப்பாடு இது? குடிங்க. அதெல்லாம் தரமாட்டேன் சார். யோ கேட்குறேன்ல, குடியா. ஊறுகாய் கேட்டீங்கள, போட்டுருங்க. என்ன ஊறுகாய் கேட்டிங்களே, போட்டுருங்க. அப்படின்னா சார் உங்களுக்கு தெரியாதா சார்? என்ன சொல்றான் இவன்? சாப்பாடு கூட உள்ள சுப்பிரமணி. ஓ இதுதான் ஊறுகான்னு சொன்னானா? அப்ப மகா வரணுமே. குட் ஆஃப்டர்நூன் மேடம். உட்காருங்க உட்காருங்க. கேரி ஆன். ஏய் ஏகா ஏகா இங்க வா. என்ன சார்? உள்ள என்ன நடக்குது? நீ கிருத்தியல்ல ஐயா, அம்மாவுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு வந்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிட போறாங்க. இப்படி போகுதா விஷயம்? நீங்க கேட்ட மசாலா ஊறுகாய் கிடைச்சாச்சு. இனிமே எதுக்கு மாங்காய் ஊறுகாய்? மெசேஜ் பண்ண வேண்டியவங்களுக்கு மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. யாருக்கு? யாருக்கோ. போடா இடியட், போய் வேலையை பாடுறா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அதிக பிரசங்கி. சாப்பிடுங்க மணி. போதுமா? சாப்பிடுங்க. ஏ இன்னும் கொஞ்சம். மகா மணி சாப்பிடுங்க. போதும். என்ன போதும் போதும்னு சொல்றேன்ல. நீங்க சாப்பிடுங்க. மகா இத நானே செஞ்சேன். எப்படி இருக்கு? சூப்பர் மகா, பிரமாதமா இருக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நான் ரொம்ப திருப்தியா சாப்பிடுறேன். இத மாதிரி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ எல்லாம் ஒரு மேனேஜர். முதல்ல மனுஷனா இருக்கிறதுக்கு பாரு. வெக்கமா இல்ல? அடுத்தவங்க பேசுறத போய் ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. ஏய் என்ன ஏய்? போய. என்ன பார்த்து தலையில் அடிச்சிட்டு போறியா? இதே ஆஃபீஸில் இதை விட பெரிய அவமானத்தை உனக்கு ஏற்படுத்துறேன். பார்க்கறேன்டா. ஹலோ சார், தானு பேசுகிறேன் சார்.
சொல்லுப்பா தானு. சார் அதை எப்படி சார் என் வாயால சொல்றது? இந்த ஆபீஸ்ல ஐயோ ஒரு ரூம்குள்ள கதவு சாத்திக்கிட்டு 2 பேர் பண்ற கூத்து இருக்கு பாருங்க. சிரிப்பு என்ன, குமாலம் என்ன, ஐயோ இது என்ன சார்? இது ஆபீஸா இல்ல வேற ஏதாவதான்னு எனக்கே தெரியல. யோ என்ன சொல்ற? ஆமா சார், 2 பேரும் பண்ற அட்டுழியா இருக்கு. அப்பப்பா, கண் கொண்டு பார்க்க முடியல, காதால கேட்க முடியல சார். அப்படியா? ஒன்னே ஒன்னு சொல்றேன் சார், வெக்கத்தை விட்டு சொல்றேன், என் ஸ்டேட்டஸை விட்டு நானே போய் எட்டி பார்த்துட்டேன். பா உள்ள ஒரே காதல் பறவைங்க மாதிரி இருக்காங்க சார். ஐயோ, அவங்க கொடுக்கறது என்ன, இவர் வாங்குறது என்ன, தாங்கல சார். இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. நீங்களே புரிஞ்சுக்கங்க, நானே சென்சார் பண்றேன்னா உள்ள என்ன நடந்திருக்கோன்னு நீங்களே கற்பனை பண்ணி பாத்துங்க. இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது சார். டேய் என்னடா சொல்ற? ஆமா சார். எவ்வளவு சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது சார். என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சா? நீ மகாவுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புனியே, அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள கலக்கலடி பேசி கூத்தடிக்கிறாங்களாம். ஐயோ போச்சு, மானம் போச்சு. அவளை சொல்லி குத்த இல்லைங்க, அவ வயசு அப்படி. நீங்களும் கண்டிக்க மாட்டீங்க, என்னையும் கண்டிக்க விட மாட்டீங்க. இதோ இங்க ஒரு சனிய அவன் குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கு, இன்னொரு சனிய அவ அப்பனுக்கே ஊட்டி விட்டுட்டு இருக்கு. ஆனா கப்பல் ஏறி போயிடுச்சடி. ஆனா என் புள்ள ஃபிளைட் ஏற மாட்டேங்கிறானே. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இன்னும் என்னதான் நடக்கணும்னு காத்துட்டு இருக்கீங்க? சினிமா கிளைமாக்ஸ் முடிஞ்சதும் போலீஸ் வர்ற மாதிரி அந்த மகாவுக்கும் ஆட்டோக்காரனுக்கும் நடுவுல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் புள்ள கனடாவில இருந்து வருவான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வெக்கமானன்னு எதுவுமே இல்ல? உன் கூட இருக்கிறல்ல, நான் எப்படியாவது இன்னைக்கு போன் பண்ணி உன் புள்ளைய நான் வர வைக்கிறேன். இன்னைக்கு இல்லைங்க, இப்பவே போன் பண்ணி அவனை வர வைங்க. அது வரைக்கும் உங்களுக்கு பட்னி தான். ஹலோ, அபி, ஏன் அபி என்ன கொலை பண்ண? ஏய் அட பாவி, நீ ஏன்டா என்ன போட்டு இப்படி படுத்துற? நான் உன்னை நல்லா தானே வச்சிருந்தேன் அபி, எதுக்காக என்ன கொலை பண்ண? துரோகி, எனக்கு இப்படி ஒரு பாவத்தை பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னை நான் விட மாட்டேன் அபி. நீ என்ன கொலை பண்ண, நானும் உன்னை கண்டிப்பா கொலை பண்ணுவேன். கொன்னுடு, என்ன ஒரே அடியா கொன்னு போட்டுடு. இப்படி என்ன கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி சாகடிக்கிறதுக்கு மொத்தமா என்ன கொன்னு புதைச்சிடு. யாசை என்ன பூர்த்தி ஆகலையே. அந்த இளவரசி கிடைப்பான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அவ கிடைக்காம ஆத்மா சாந்தி அடையாது. சண்டாள பாவி, நீ செத்து கூட உனக்கு இந்த வக்ரம் அடங்கலையா? ச்சே, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடா. நீ உருப்படவே மாட்ட, நாசமா போயிடுவ, புழு புழுத்து போயிடுவ. என் உயிரை ஏன்டா இப்படி எடுத்து தொலைக்கிற? நரகத்துல கூட உனக்கு இடம் கிடைக்காது பாரு. அக்கா அக்கா, யாருக்கிட்ட இப்படி தனியா பேசிட்டு இருக்க? தெரியலையாடி உனக்கு? இதோ நிக்கிறான் பாரு கார்த்திக், உனக்கு கண்ணு தெரியலையா? எனக்கு எதுவுமே தெரியலக்கா. நீ தனியா நின்னு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமாடி, நான் பைத்தியம் தான், நான் பைத்தியம் தான். அக்கா உனக்கு என்னடா ஆச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. இவனுக்கு இன்னும் இளவரசி வேணுமா? செத்து சுண்ணாம்பா போயிட்டான், இன்னும் இளவரசி அடையாம விட மாட்டேன்னு என்கிட்டயே பேசுறான். இவனை நான் என்னத்த சொல்ல? கடவுளே, இவனை நான் எப்படி திருத்த போறணும்? உன் கற்பனைக்கு அளவே இல்லையா? இப்படியே போயிட்டு இருந்தா உனக்கு இல்ல, எனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். கார்த்திக் சத்ததுல இருந்து நீ நார்மலாவே இல்ல, அதுதான் உண்மை. உன் மனசுல ஏகப்பட்ட பாரம், வயிற்றுல இருக்க குழந்தைய பெத்துக்கலாமா வேண்டாமான்ற சங்கடம். என்னையும் கெடுத்து உன் வாழ்க்கையும் கெடுத்தானே, அவனை எப்படி மன்னிக்கிறதுன்ற தவிப்பு. எல்லா பாரமும் உன் மனசுல இறுகி கிடக்கு. கார்த்திக் செத்ததுல இருந்து நீ அழவே இல்ல.
தயவு செஞ்சு அழுதுருக்கா. உன் மனசுல பாரம் குறையும், வலியெல்லாம் மறைஞ்சிரும், உன் பிரஷர் இறங்கிடும். இப்ப அழுதல்ல, இதே மாதிரி அழுது தீத்துடு, அப்புறம் எல்லாமே இறங்கிடும், நீயும் நார்மல் ஆயிடுவ. இப்போ கார்த்திக் நீ அங்க பார்த்து இங்க பார்த்துன்னு சொல்றதெல்லாம் உன் பிரம்ம, உன் கற்பனை. கார்த்திக் எப்ப செத்துட்டான்? அவன் ஆவியா வந்து பேசுறான்னு சொல்றதெல்லாம் வெறும் பேத்தல் தான். அதெல்லாம் நிஜம் கிடையாதுக்கா. உன் மனசுல இருக்க பாரத்தெல்லாம் இறக்கிடு, அழுதுடுக்கா. நான் அழமாட்டேன் பிரேமா. இப்ப நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். இந்த அபி அழமாட்டா, அதுவும் ஒரு அயோக்கியம் செத்ததுக்காக சத்தியமா அழவே மாட்டா. நீ போடி வெளிய, நீ போ வெளிய. நீ என்ன நம்பலல, நான் உன் அக்கா தானே, நீ என்ன நம்பலல, நீ என்ன பைத்தியம் சொல்லிட்டல, போ நீ வெளிய போ. இல்ல இல்ல இல்ல, என்ன அவன்கிட்ட பேச விடு. அந்த அயோக்கியன் இன்னும் என்னென்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. அவனுக்கு செத்த அப்புறமும் இளவரசி வேணுமாண்டி. இன்னும் அவன் என்னென்ன பிளான் வச்சிருக்கான்னு தெரியல. நான் இவன்கிட்ட இருந்து இளவரசியை காப்பாத்தணும். நீ போ வெளியே. எனக்கு ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களையும் இவங்கிட்ட இருந்து காப்பாத்தணும். எனக்கு அது ஒண்ணுதான். இவன் இன்னும் வச்சிருக்கான் மனசுல. இந்த பார், நீ இங்கே நின்னுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவன் உன்னைய ஏதாவது பண்ணிடுவான். எனக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாது. இத பார், நான் சொல்றத நீ கேளு. உன்னை அவன் பாத்துட்டா உனக்கு கெடுதல். நீ கிளம்பு. கார்த்திக் இல்லவே இல்ல, எல்லாம் உன் மன பிரம்ம. இல்லடி, இந்த பார், எனக்கு நல்லா தெரியும். நீ என்னை அடிச்சிட்டல, நீ என்னை அடிச்சிட்டல. ஐயோ, நீ வெளியே போ. நான் அவன்கிட்ட பேசணும். இல்ல, நான் அவன்கிட்ட பேசணும். கேளுக்கா, நான் சொல்றத நீ கேளு. இங்க பார், நீ போ வெளியே போ. ஐயோ, ஹேய் கார்த்திக், சொல்லுடா. சொல்லு, இன்னும் நீ என்னென்ன திட்டம் வச்சிருக்க? அக்கா சொல்லுடா, கேளு. நீ இன்னும் எந்தெந்த பொண்ணுங்களுக்கு குறி வச்சிருக்க சொல்லு. நீ என்கிட்ட சொல்ற வரைக்கும் நீங்க எந்த போக விட மாட்டேன். சொல்லுடா. இளவரசி மட்டும் தானே, இல்ல வேற யாராவது சொல்றாங்களா? சொல்லுடா, சொல்லு. நீ சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர விட மாட்டேன்டா. சொல்லு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஹலோ, அப்படியா? என்னங்க? என்னாச்சுமா? காக்ரோச் ஏதாவது கடிச்சிருச்சா? ஐயோ சும்மா இருடி. என்னங்க? என்னடி? என் புள்ள வந்துட்டாங்க. அரவிந்த் இந்தியா வந்துட்டான், சென்னைக்கே வந்துட்டான். ஃப்ளைட் தரை இறங்கிடுச்சாங்க. என் பையன் சென்னையில கால் வச்சுட்டாங்க. டிரைவர் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு, இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவானா. அடச்சி, நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். உன் புள்ளதானே வரான், ஏதோ புள்ள பிடிக்கிறவன் வர மாதிரி கத்துற. என்னங்க இப்படி சொல்றீங்க? அவன் ஊருக்கு போய் 5 வருஷம் ஆயிடுச்சுல்ல, இப்பதானே வரான். எவ்வளவு டென்ஷனா இருக்கும் எனக்கு. நீங்க என்னமோ வரவன் தனியா வரணும், இல்ல வேலைக்காரியை கூட்டிட்டு வரணும். வாய மூடிட்டு இரு. என் புள்ள ஸ்ரீமாண்டி. என்ன மாதிரி? புள்ள பேரு அரவிந்த்ல. ஏய், என் புள்ளையோட கேரக்டர் சொல்றேன்டி. அவன் மகாவை தவிர வேற எப்படியும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். ஆமா, மகா எங்க? மகா, அவ கிரேட் எஸ்கேப் நினைக்கிறேன். மகா எங்க போனா இவ? மகா கொஞ்சம் சீக்கிரம் வாயே. மகா, அத்தை, நான் அர்ஜென்ட்டா வெளியே போறேன். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல வேணாம். ஏய், எனக்கு கிரீன் டீயே போதும். அதெல்லாம் முடியாது. நீ எங்கேயும் போக கூடாது. நான் உன்னை விட மாட்டேன். ஏ? என் புள்ள அரவிந்த் வந்துட்டு இருக்கான். அவன் வரும்போது நீ வெளியில எங்கேயும் போக கூடாது. அவர் என்ன பெரிய விஐபியா? அவன் வர நேரத்துல என்ன போக கூடாதுன்னு சொல்றீங்க? ஏய், அவன் உன்னை கட்டிக்க போறவண்டி. நீ அப்படி எல்லாம் பேசக்கூடாது. பாரு, என் புள்ள ஜம்முன்னு வந்து இறங்க போறான். அவன் அழகுல நீ அப்படியே சுருண்டு விழ போற. அத்தை, போதும் அத்தை. அந்த மூக்கொழுகி பையனுக்கு இவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்குறீங்க. ஏய், அவன் 5 வயசுலதான் மூக்கொழுகி. இப்போ அவன் ஆண் அழகன். என்னங்க, புள்ள வந்துட்டாங்க. சரி வா போலாம். Hi Dad. Hi. Hi Mom. வா அரவிந்த். Hi Shruti. ஹாய்டா. Hi babes. What's up? வாடா. Hi, how are you people? Fine, fine. What is this, Dad? This is tradition. It's over? Yeah.
என் கண்ணை பட்டுடும் போல இருக்கு. Mom. என் பிள்ளை எப்படி வந்திருக்கான் பாருங்க. போகும்போது ஒட்டட குச்சி மாதிரி இருந்தா, இப்ப ஒசரமா ஜம்முன்னு வந்து நிக்கிறான் பாருங்களேன். மா இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் டூ மச்சா இல்ல? அதான் வாரம் வாரம் நெட்ல பாக்குற. you are right. புதுசா பாக்குற மாதிரி பில்ட் என்ன இருந்தாலும் நேர்ல பாக்குறதாண்டி அழகு. என்ன அண்ணா, நான் சொன்னதுல எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தியா இல்ல ஏதாவது மிஸ் பண்ணிட்டியா? அவன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். Anyway, nice to see you back. How was your trip? Yeah, fine, Dad. டேய், என்னடா இங்கே நின்னுட்டு இருக்க? போய் மகா கிட்ட பேசுடா. No, நான் பேச மாட்டேன். I won't. எத்தனை இமெயில்ஸ், எத்தனை ஃபோன் கால்ஸ், எத்தனை மெசேஜஸ், no response at all. ஏமா மகா, நீயாவது அரவிந்த் கிட்ட பேசேம்மா. ஷூர் பேசுறேன். ஹாய் அரவிந்த். ஹாய். பாய் அரவிந்த். டிரைவர். நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். ஓகே மேடம். ஹே மகா, என்ன ஹாய் பாய் அவ்வளவுதானா? வேற என்ன பண்ண சொல்ற? எனக்கு ஆபீஸ்க்கு வர டைம் ஆயிடுச்சு. ஏய், உன்னை பார்க்க தான் I have come all the way from Canada. வேஸ்ட் ஆஃப் டைம் அரவிந்த். வெப்காம்லயே பாத்திருந்தா உனக்கு செலவாவது மிச்சமா இருக்கும். Mom, see how she is talking. டேய் விடுறா, கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போயிட போகுது. ஆனா மம்மி, இப்பெல்லாம் ஹார்ஸ் பவர் மோட்டர் வச்சு யாராவது தள்ளிட்டு போயிடுறாங்களே. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? சாரி வந்துட்டேன். ஏன் மணி இவ்ளோ லேட்? ரெடியாக லேட் ஆயிடுச்சு மகா. கிளம்பலாமா? Hey, hello mister. யார் நீ? மகான்னு கூப்பிடுற, வா போலான்ற. வாட்ஸ் ஹேப்பனிங்? ஹலோ, நீங்க யார் புதுசா இருக்கீங்க? அட்ரஸ் கேக்குறதுக்காக வந்தீங்களா? உள்ளலாம் இப்படி டைரக்டா வர கூடாது. போங்க, வெளியில போய் ரோட்ல வந்து கேளுங்க. Hold on. This is my house. ஹலோ, நிறுத்தியா? இது மகா மேடமோட வீடு. உன் வீடு எப்படி ஆகும்? Look, I am the son of Mr. Rajshekhar. மகா சார், சார் கனடா. ஐயோ சார், மன்னிச்சுக்கோங்க சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா சார்? நான் இவங்க கம்பெனில தான் சீஃப் எக்ஸிகியூட்டிவா வேலை பார்க்கறேன் சார். என் பேரு சுப்பிரமணி சார். மகா மேடம் மட்டும் என்ன மணின்னு கூப்பிடுவாங்க சார். ரொம்ப முக்கியம் சார், அதான் முக்கியம். ஐயோ மணி, சரி நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம். ஏய், சாரி சார். ரெடி மகா, போலாம். என் கண்ணு முன்னாடியே என் ஆளை கார்ல கூட உட்கார வச்சு கூட்டிட்டு போறியா? ஜஸ்ட் வெயிட் அண்ட் see man. என்னங்க, என்னென்னமோ கொண்டு வந்திருக்காங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. இதெல்லாம் ஹைடெக்டி. டாட், என்ன எதுக்கு இவ்வளவு அர்ஜென்ட்டா இந்தியாவுக்கு வர சொன்னீங்க? எதுக்கா? மகாவை பார்த்தல்ல, அவ அடிக்கிற லூட்டி தாங்க முடியல. ஏய், அவ ஒன்ன கட்டிக்க வேண்டியவடா. ஆனா அந்த ஆட்டோக்காரனோட சுத்திட்டு இருக்கா. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்குடா. இருந்தாலும் இவ சொத்து காசப்பட்டு இவள கவுக்கலான்னு பிளான் பண்றான். மகாவோட தொல்லை ஆபீஸ் வரைக்கும் ஆரம்பிச்சிடுச்சு. இது வரைக்கும் ஆபீஸ்ல நான் வச்சதான் சட்டம்னு இருந்தது. ஆனா இப்போ மகா அவ ஆட்களை அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவனுங்களும் தோண்டி துருவி கணக்க கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்மளுக்குன்னு என்னப்பா சொத்து இருக்கு? எல்லாம் மகாவோட அப்பா சம்பாதிச்சது. அது மகாவுடைய சொத்து. உனக்கு மகாவை கல்யாணம் பண்ணி வச்சுதான் அந்த சொத்தெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணும். நடுவீட்ல போட்ட இலைய ஏதோ கவிட்டு போன மாதிரி அந்த ஆட்டோக்காரன் எங்க மகாவை மயக்கிடுவானோன்னு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஆனா அந்த ஆட்டோக்காரனை அடிச்சு துரத்து எவ்வளவு முயற்சி பண்ணோம், ஆனா முடியல. அவன் விஷயத்துல மகா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கா. ஆபீஸ்ல அவனுக்கு எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட் கொடுத்திருக்கா. அது மட்டும் இல்லப்பா, பத்தாததுக்கு உன் தங்கச்சி ஸ்ருதியும் அவன் பெத்த குழந்தைக்கு பேபி சிட்டிங் பண்ண வச்சிருக்காங்களே. இப்பெல்லாம் மகாவும் அந்த ஆட்டோக்காரனும் ஆபீஸ்ல கதவை சாத்திக்கிட்டு லஞ்ச் சாப்பிடுறாங்களாம். ஆபீஸ் முழுக்க இதுதான் பேச்சு. டாட், மாம், will you stop it? ரெண்டு பேரும் மாத்தி லெக்சர் கொடுக்கறத கொஞ்சம் நிறுத்துங்க. அம்மா தான் எப்போ இந்த மாதிரி பேசுவாங்கன்னா டாட் நீங்களும் அம்மா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இட்ஸ் டிஸ்கஸ்டிங் டாட். நீங்க ரெண்டு பேரும் கம்பெனி எம்டி மாதிரியே பேசுறீங்க. ஏதோ ரா பிச்சைக்கார சோத்துக்காக கெஞ்சற மாதிரியில இருக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசுறது. டேய் இடியட், வேற யாராவது இப்படி வாலாட்டி இருந்தாங்கன்னா கை நீட்டி அடிச்சிருப்பேன்டா. இந்நேரம் தொலைச்சி தலைமொழி இருப்பேன். ஆனா இது மகா சொத்து அவ பேர்ல இருக்குடா. அவளை என்னாலேயோ உங்க அம்மாவாலேயோ ஒன்னும் பண்ண முடியாது. டேய், நாங்க எது பண்ணாலும் சொத்து கைய விட்டு போயிடும்டா. அதனாலதான் உன்கிட்ட கெஞ்சிரோம்.
இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. உன்னை கட்டிக்க போறவ அடுத்தவங்க கூட நெருக்கமா பழகிட்டு இருக்கான்னு சொல்றோம். என்ன பண்றதுன்னு எங்ககிட்டே திருப்பி கேக்குற நீ? ஓ ஃபோக்ஸ், அவளை மூக்கெல்லாம் கயிறு போட்டு அடக்கணும், அவ்வளவு தானே? அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். மகா எனக்கு தான், அவளை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் கண்ணு முன்னாடியே அந்த ஆட்டோக்காரன் சுப்பிரமணியோட கார்ல போறா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். அந்த ஆட்டோக்காரனை அந்த ஆஃபீஸ்ல இருந்து தூக்குறேன். ஷோப்பா, இப்பதாங்க எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அவன் சொன்னது உனக்கு நிம்மதி, அவன் அங்க என்ன வாங்கிட்டு வந்தான்னு பார்த்தாதான் எனக்கு நிம்மதி. சண்முகம், சண்முகம், சுப்பிரமணி, வாப்பா சுப்பிரமணி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. ஆமா, சண்முகம் வீட்ல இல்ல? இருக்காரு. ரவுண்ட்ஸ் போயிட்டு இப்பதான் வந்தாரு. ஓஹோ, அப்படியா? என்ன கோட் சூட்லாம் போட்டு அடையாளமே தெரியல. உட்காருப்பா. இருங்க, நான் தள்ளுறேன். அப்புறம்ப்பா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. வானே சண்முகம், எப்படிண்ணா இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஜெயந்தி, எங்க இருக்க? என்ன பண்ற? ஒரு தகவலும் தெரியல. வாங்க மாமா, ஹாலே மாறிட்டீங்க. நல்ல காலம் ஆரம்பிச்சிடுச்சு போல. அம்மா, பாப்பா கூட்டிட்டு வரலையா? அவ எப்படி இருக்கா? நல்லா இருக்காம்மா. ஆபீஸ் போற வழியில வந்தேன், அதான் கூட்டிட்டு வர முடியல. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. ஆபீஸா? என்ன ஆபீஸ்னே? ஆமாண்டா, ஒரு பெரிய கம்பெனில சீஃப் எக்ஸிகியூட்டிவா வேலை கொடுத்திருக்காங்க. ஓ, அப்போ 5 டிஜிட்ல சம்பளம் இருக்கும். கார் பங்களால கொடுத்திருப்பாங்களே? கொடுத்திருக்காங்கம்மா. கார் வெளியில தான் இருக்கு. ஓ, அப்படியா? அதெல்லாம் இருக்கட்டும். காஃபி ஜூஸ் ஏதாவது சாப்பிடுறியாப்பா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், வீட்ல சாப்பிட்டு தான் ஐயோ, கிடந்தேன். என்னப்பா புதுசா கோட் சூட்லாம் போட்டு வந்திருக்க, அதுவும் கார்ல வேற வந்திருக்க. ஏதாவது சாப்பிட்டு தான் போனோம். ஜெயந்தி, மச நிக்காம போய் டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வா போ. வேணா நீ போனா லேட் ஆகும், நானே போறேன். இருமா, நான் லேட் பண்ணுவேன், நீ சீக்கிரம் போயிடுவியா? சரி சீக்கிரம் எடுத்துட்டு வா போ. சொல்ல, எந்த ஆபீஸ்? சண்முகம், இப்ப எதுவுமே என்கிட்ட கேட்காதப்பா. ஏதோ ஒரு அதிர்ஷ்ட காத்து இப்ப என் பக்கம் கொஞ்சம் அடிச்சிட்டு இருக்கு. அதனால நான் எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன்னு எதை பத்தி என்கிட்ட கேட்காத. இப்ப எதையும் சொல்ற நிலைமையில நான் இல்லப்பா. இது தற்காலிகமான ஒரு அதிர்ஷ்டம் தான். எது நிரந்தரம்னு எனக்கே தெரியல சண்முகம். அதனால எதையுமே என்னை பத்தி நான் சொல்ல தயாரா இல்லப்பா. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதுண்ணே, தைரியமா இரு, நான் இருக்கேன். இளவரசி பத்தி தான்ப்பா என் கவலையெல்லாம். அவ எப்படி இருக்கா? நீ போய் அவளை பாத்தியா? அவ கேஸ்ல ஏதாவது துப்பு கிடைச்சதா? அவ மனசு மாறினாளா? ஏதாவது பேசினாளா? ஏதாவது சொன்னாளா? இல்லைண்ணே, இன்னும் கொஞ்ச நாள்ல கேஸ் ஆரம்பிக்க போகுது. அண்ணியோட ஸ்டேட்மெண்ட்ல எந்த மாற்றமும் இல்லை. இதே மாதிரி போச்சுன்னா கேஸ்ல எந்த டெவலப்பும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேற ஆங்கிள்லேருந்து கேஸை என்கொயரி பண்ணாதான் அன்னிக்கிட்ட இருந்து உண்மை வெளியே வரும். அண்ணியை எதிர்பார்க்காத ஆங்கிள்லேருந்து நாம் இந்த கேஸை அட்டாக் பண்ணாதான் அவங்கள நாம் அசைக்க முடியும். எதுவா இருந்தாலும் இளவரசியை கூடி சீக்கிரம் வெளியில கொண்டு வரணும்பா. அதுக்கு என்ன செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். நான் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் சண்முகம். கட்டாயமா. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வேலை செய்யற கம்பெனில நிறைய கையாடல் குளறுபடிகள்லாம் இருக்கு. அந்த கம்பெனில வேலை செய்யற உறவுக்காரங்களே கம்பெனி முதலாளிய சுரண்டிட்டு இருக்காங்க. என்னால அங்க ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியுமான்ற நம்பிக்கை எனக்கு இல்லப்பா. அதனால நான் ஏற்கனவே 5 லட்சம் ரூபாயே ஒருத்தங்கிட்ட லீஸ்க்கு கொடுத்து ஏமாந்தேன் இல்ல, அந்த கேஸ் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. அவனும் நமக்கு கிடைச்ச மாதிரி தெரியல. அந்த கேஸை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா விசாரிச்சு ஆக்ஷன் எடுத்தா அந்த பணமும் எனக்கு கிடைச்சிடுச்சுன்னா சொந்தமா ஒரு பிசினஸ் தொடங்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதுக்கு நீதான்ப்பா எனக்கு உதவி பண்ணணும். நிச்சயமான. சரி, நான் கிளம்புறேன்ப்பா. இந்தாங்க மாமா, காஃபி குடிங்க. சரி ஜெயந்தி, நான் கிளம்புறேன். டிஃபன் சாப்பிட்டு போலாமாப்பா? ஐயோ இல்லத்த, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இப்பவே லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சண்முகம், சொன்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. ஏதாவது தகவல் கிடைச்சா ஃபோன் பண்ணு. சரிண்ணா. சார், இந்த செக்கில் ஒரு சைன் பண்ணணும். இந்தாங்க சார்.
என்னங்க உங்க கையில கரை? இது ஸ்டாம்ப் பேட்லேருந்து பட்டது சார். இந்த ஆபீஸ்ல நீங்க கேஷ் டீலிங் பண்றீங்க. உங்க கை கரை படிய கூடாது. அந்த அளவுக்கு நீங்க நேர்மையா நடந்துக்கணும். புரியுதா? சரி, சுப்பிரமணியங்க சார் ஒரு கிளைண்ட் மீட்டிங் போயிருக்கார் சார். தேங்க்யூ சார். ஆர் யூ சூர்யா? ஆமாம் சார். இது உங்க ரெஸ்யூமா? ஆமாம் சார், என்னது தான். நீங்கள் சார்? அரவிந்த், மை சன். ஓ, குட் மார்னிங் சார். இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணீங்க? RMW பேங்க்ல சார். என்னவா இருந்தீங்க? அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் சார். How many years? 10 years சார். Then what happened? எதுக்கு அந்த ஜாப்ல இருந்து ரிசைன் பண்ணீங்க? Come on, tell me the reason for what you resigned. Come on, tell me சூர்யா. சார் ஆக்சுவலாக நடந்தது என்னன்னா, அதை சொல்ல வேண்டியவங்க சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்டர், அந்த பேங்க் ராபரி பத்தி நீங்களே சொல்லுங்க. அந்த பேங்க்ல நீங்க வேலை செஞ்சப்போ சில தீவிரவாதிகளோட சேர்ந்து வேலை செஞ்ச பேங்கே கொள்ளையடிக்க திட்டம் போட்டீங்க. ஐயோ என்ன சார்? சார் தப்பு சார். எனக்கும் அந்த பேங்க் ராபரிக்கு எந்த வித சம்மந்தமே கிடையாது சார். நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லை சார். வாட்? பேங்க் ராபரியா? ஓ மை குட்னஸ். ஆமா சார், சம்பந்தப்பட்ட பேங்க் கொள்ளைக்காரங்களை சுட்டு கொன்னுட்டாங்க. நீங்க வேலையை ரிசைன் பண்ணிருக்கீங்க. அந்த கேஸ் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. சார் சத்தியமா அந்த பேங்க் கொள்ளையை நான் பண்ணல சார். சார் நான் அவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சு நல்ல எண்ணத்துல தான் சார் அவங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். ஜஸ்ட் ஷட் அப். சார் எனக்கு அந்த கொள்ளைக்கு எந்த வித சம்மந்தமே இல்லை சார். அந்த ராபரி வழக்குல உன் பேரு இருக்கா இல்லையா? சார் நான் நிரபராதி சார். அப்போ உன் மேல கேஸ் இருக்குன்னு ஒத்துக்கிற. நீ ஏன் இது முதல்ல என்கிட்ட சொல்லல? சார் சார் நான் உன்னை நம்பி என் கம்பெனி கேஷ் எல்லாம் டீல் பண்ண வச்சிருக்கேன். இப்பதான் கரைப்படிய கூடாதுன்னு ஒரு லெக்சர் வேற அடிச்சிருக்க. நீ பேங்க் கொள்ளக்காரன்னு தெரியாம போயிடுச்சே. ஆமா, இப்போ நீ இந்த கம்பெனியை கொள்ளடிக்கலாம் தான் திட்டம் போட்டு வந்திருக்கியா? சார் சார் இல்ல சார். சார் நான் அந்த மாதிரிலாம் இல்ல சார். சார் எந்த தப்பு நான் பண்ணல சார். ப்ளீஸ் சார் என்ன நம்புங்க சார். இன்ஸ்பெக்டர், for what you are waiting? வாட் ஸ்டேஷனுக்கு. சார் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க சார். சார் நான் ஒரு பேங்க்ல அக்கௌண்டண்டா ஒர்க் பண்ணுவேன் சார். இப்படி மரியாதை இல்லாம ட்ரீட் பண்ணாங்க சார். எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் சார். திட்டு ராஸ்கல், உனக்கு நான் மேடை போட்டா சொல்ல முடியும்? உன் மேல கேஸ் பெண்டிங்ல இருக்கும்போது நீ வேற வேலையில சேர்ந்திருக்க. அது முதல் குற்றம். இங்க வேற கேஷ் டீலிங் பண்ணிட்டு இருக்க. நீ எப்போ வேணாலும் கோடிக்கணக்கான பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ இந்த கம்பெனில ஜாயின் பண்ணத பத்தி ஏன் ஸ்டேஷன்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணல? இன்ஃபார்ம் பண்ணாத ஜாயின் பண்ணிருக்க. திருட்டு ராஸ்கல், போடா. சார் 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 ஒரு நிமிஷம் விடுங்க சார். ப்ளீஸ் சார் ஒரு நிமிஷம் சார். சார் சார் எதுவா இருந்தாலும் சுப்பிரமணியன் சார் வந்த உடனே பேசிக்கலாம் சார். ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார். சுப்பிரமணியன் உன் கூட்டாளியா? சார் இல்ல சார். சுப்பிரமணி இவன் கூட்டாளியா இல்லையான்னு இனிமே தான் தெரிஞ்சுக்கணும். நீங்க மறுபடியும் கண்டிப்பா வர வேண்டியது இருக்கும். இவனெல்லாம் என்ன போடு போட்டு தள்ளுங்க சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். சார் ப்ளீஸ் சார். சார் என்ன விட சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சொல்லுங்க சார். நியாயம் பேசுறியா? வாடா. சொல்றத கேளுங்க சார். வாடா. சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். சார் நான் வரேன் சார். சொல்றத கேளுங்க சார். அது ஸ்டேஷன்ல வந்து பாருங்க சார், எல்லாரும் பாக்குறாங்க சார். ப்ளீஸ் சார். சார் நான் சொல்றத கேளுங்க சார். சார் எதுக்கு இங்க வர சொன்ன? உனக்கு என்ன வேணும்? எனக்கு இளவரசி வேணும். பாவி, உன்னை கொன்னுடுவேன்டா. கொன்னுடுவேன். உன்னால முடியாது அபி. ஏன் முடியாது? நீ ஒரு அயோக்கியன்டா. உன்னை கொன்னாலும் தப்பு இல்ல. நான் உன் புருஷன். உன் வயித்துல வளருது ஏன் குழந்தை. அது ஏன் குழந்தை? அறிவு கெட்டவளே, உன் வயித்துல வளர்றதே நான் தான். நான் மறுபடியும் பிறந்து வருவேன். என்ன நீ கொல்லவே முடியாது. என்னால முடியும்டா. உன்னைய என்னால கொல்ல முடியும். முடியாது. முடியும். முடியாது. முடியும். முடியாது. முடியும் முடியும் முடியும். உன்னை என்னால கொல்ல முடியும். பாக்குறியா? பாரு, உன்னை கொன்னு காட்டுறேன் பாரு. ஏய், என்கிட்ட சவால் விடாதடா. நான் உன்னை கொன்னு காட்டுறேன் பாரு. அக்கா, கொல்ல முடியும் என்னால. முடியும். என்னால உன்னை கொல்ல முடியும். நான் முடிச்சு காட்டுறேன் பாரு. உன்னை கொன்னே தீருவேனா? முடியும். என்னால முடியும் முடியும் முடியும். பாக்குறியா? உன்னை நான் கொன்னு காட்டுறேன். உன்னை ஒளிச்சு காட்டுறேன். அக்கா, ஏய் வேணாம்டா. என்னடா சிரிக்கிற? அக்கா, என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? அக்கா, யார்கிட்ட இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அத பாருடி, கார்த்திக் நின்னுட்டு இருக்கான் பாரு. ஐயோ அக்கா, வாக்கா. நீ சும்மா இரு. அவன் என்கிட்ட சவால் விடுறான். அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். ஐயோ வா. நீ விட பிரேமா.
பிரேமா நான் சொல்றத கேளுக்கா என்ன விடு பிரேமா இங்க பாரு நான் இப்ப அவனை விட்டு அவன் இளவரசி சும்மா விட மாட்டான் பிரேமா நான் அவன்ட்ட பேசணும் பிரேமா நான் சொல்றத கேளு கொஞ்ச நேரம் இரு நான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன் அவன் அங்க தான் நிக்கறான் நான் சொல்றத கேளு பிரேமா ஏன் பிரேமா இப்படி பண்ற என்ன புரிஞ்சுக்கோ பிரேமா நான் அவன்ட்ட பேசிட்டு வரேன் நான் சொல்றத கேளு வா சொல்றல யார் இளவரசி ஏதாவது பண்ணிடுவாண்டி என்ன விடுறி நான் சொல்றத கேளு ஐயோ நான் சொல்றத கேட்கவே மாட்டியா அவன் அங்க நின்னுட்டு இருக்கான்டி ஐயோ அங்க யாரு இல்லக்கா ஐயோ நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கறியே நான் சொல்றது நீ கேளுக்கா ஐயோ நான் உன்கிட்ட பேசணும்டி யாரும் அங்க இல்ல நீ முதல்ல படுத்து ரெஸ்ட் எடு எதுவும் இல்ல எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பாத்துக்கலாம்க்கா டென்ஷன் ஆகாத ப்ளீஸ் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாளே ஹாய் பேப்ஸ், என்ன மில்க் குடிக்கிற குழந்தை மாதிரி மில்க்ஸ் அண்ட் பூன்ஸ் புக் படிச்சுட்டு இருக்க? பஞ்ச் டயலாகா? இங்கிலீஷ் நாவல்ஸ் பத்தி ஏதாவது நாலேஜ் இருக்கா உனக்கு? மில்க்ஸ் அண்ட் பூன்ஸ் டீனேஜர் ஸ்டஃப். அது பால் குடிக்கிற குழந்தைங்க படிக்கிற விஷயம் ஒண்ணும். இதெல்லாம் கரெக்டா தெரியற உனக்கு ஆபீஸ்ல யாரை கரெக்டா வேலைக்கு வைக்கணும்னு தெரியலையேம்மா. What do you mean? அது நான் சொல்றேன். மகா, சூர்யாவை வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணது நீதானே? ஆமா, சுப்பிரமணி சொன்னாரு, நான் சரின்னு சொன்னேன். அப்ப சுப்பிரமணி தான் அதுக்கு பொறுப்பு, அப்படிதானே? நான் பொறுப்புனே சொல்லலாம். என்ன விஷயம்? அந்த சூர்யா இதுக்கு முன்னாடி வேலை செய்த பேங்க்ல கொள்ளையடிக்க உடந்தையா இருந்திருக்கான். What nonsense? It's not nonsense. It's something common sense. ஒருத்தரை வேலைக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி ரெஸ்யூம் எதுக்கு வாங்குறோம்? தூக்கி எடைக்கு போடுறதுக்கா? அதை கோ த்ரூ பண்ணி வெரிஃபை பண்ணணும். அதை நீங்க பண்ணல, பட் I did it and I found that he involved himself in bank robbery. மாமா, இவர் சொல்றது உண்மையா? போலீஸ் ஆதாரத்தோட ஆபீஸ்க்கு வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சுமா. நம்ம கம்பெனி வரலாறுல முதல் முறையா போலீஸ் நம்ம ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? இந்த விஷயம் ஊரு பூரா பரவி நம்ம காம்படிட்டர்ஸ் எல்லாம் கை கொட்டி சிரிக்கிறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் போன் மேல போன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்றாங்க. அதனால என்ன அவாய்ட் பண்றதுக்கு செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோமா. சூர்யா என்ன சொன்னாரு? எந்த காலத்துல ஒரு திருடன் தான் திருடன்னு ஒத்துக்கிட்டான். மணி இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. மணி மணி மணி. Who is that bloody money, Maha? அரவிந்த், mind your words. Okay, cool and relax. நம்ம கம்பெனி சீஃப் எக்ஸிகியூட்டிவ் வர்க் பண்றதுக்கு அந்த மணிக்கு என்ன தகுதி இருக்கு? லுக் அரவிந்த், ஒரு கம்பெனியை நல்லபடியா நடத்துறதுக்கு படிச்சிருக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. புத்திசாலித்தனம் இருந்தா போதும். மணி புத்திசாலி. இதான் உங்ககிட்ட ஏதாவது ஒன்று சொன்னா போதும் உடனே படிக்காதவங்க நாட்டு ஆளாளியா நான் அப்படி இப்படின்னு ஆர்கியூ பண்றது. That's okay. That's different. That's people's money. But this is our company. Our money is involved in it. One wrong move will push you to the ditch, you know? நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத அரவிந்த். Sorry Maha. நான் பண்ணுவேன். It's my duty. யார் அந்த சுப்பிரமணி? Come on, tell me. அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அரவிந்த், மணி நல்லவர். என் உயிரை காப்பாத்தினவர். எனக்கு பாதுகாப்பா இருக்காரு. அப்புறம் ஏன் சுப்பிரமணி சூர்யா மாதிரி ஒரு கொள்ளக்காரனை நம்ம ஆபீஸ்ல வந்து வச்சான்? நான் சொல்லட்டா? உன்னை காப்பாத்தினதெல்லாம் ஒரு டிராமா. Don't talk stupid அரவிந்த். அவங்க திட்டம் தான் என்ன? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம டோட்டல் குடும்ப சொத்தை கொள்ளடிக்கிறதா? அதுக்கு வேற ஆட்கள் இருக்காங்க. மகா, நான் மேனேஜரை பத்தி சொன்னேன். நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? இல்லங்க அவ. வெரி குட். அப்போ உனக்கு சூர்யா பத்தி தெரியாது, சுப்பிரமணி பத்தியும் தெரியாது. இப்போ சூர்யா பேங்க் ராபர்ல மாட்டிருக்கான். அந்த சுப்பிரமணி என்னென்ன ராபர்ல மாட்ட போறானோ யாருக்கு தெரியும்? அரவிந்த், நீயா எதையும் கற்பனை பண்ணி பேசாத. மணிக்கு நிச்சயமா இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லிருப்பாரு. வெரி குட் அட்மினிஸ்ட்ரேஷன். சூர்யாவை பத்தி சுப்பிரமணிக்கே தெரியாதா? இல்ல சுப்பிரமணி சூர்யா விஷயத்தை உன்கிட்ட இருந்து கவர் பண்ணிருக்காரா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எந்த அழகுல நீ கம்பெனியை ரன் பண்றமா? இட்ஸ் ஷேம் ஆன் யூ. கேட்டா நான் ரொம்ப புத்திசாலி அறிவாளின்னு சொல்லிக்கிறேன். அந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஒருத்த மேல அனுதாபப்படுறது வேற, அவன் தகுதிக்கு மீறி பொறுப்பு கொடுக்கறது வேற. அவனே குழந்தைய வச்சுக்கிட்டு அல்லாடிட்டு இருக்கான். அவங்கிட்ட ஆபீஸ் பொறுப்பை படிச்சா அவன் பொண்ணை கவனிப்பானா இல்ல ஆபீஸ் ஃபைல கவனிப்பானா? Just stop it. நான் சுப்பிரமணிய விசாரிக்கிற வரைக்கும் யாரும் இத பத்தி எதுவும் பேசக்கூடாது. அவர் மேல தப்பு இருந்தா நானே அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன்.
மகா வாங்க வாங்க. இப்பெல்லாம் நான் பிரமாதமா காஃபி போடுறேன். இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டேய். அவன் ஒரு பேங்க் கொள்ளையில சம்பந்தப்பட்டவன். அவனை கொண்டு வந்து ஏன் கம்பெனில அதுவா அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்து விட்டுருக்கீங்க. நான் உங்களை முழுசா நம்பினதுக்கு இதுதான் நீங்க எனக்கு செய்யற நன்றி கடனா? அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதீங்க மகா, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. எனக்கு காரணத்தை சொல்லுங்க. என்ன சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. சூர்யா நல்லவர். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவரோட எத்தனை வருஷமா உங்களுக்கு பழக்கம்? ஒரு சில மணி நேரம் தான். ஒரு நல்லது செய்ய போய் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன பாதிச்சுது. ஏன்னா நானும் உங்க ஃப்ரெண்டு ரெஜிஸ்டர் மேரேஜில் பாதிக்கப்பட்டவன். அதனால அவரு என்ன போல ஒரு நல்லவர்னு நினைச்சேன். நீங்க பேசுறது அபத்தமா இருக்கு சுப்பிரமணி. ஒருத்தனை நல்லவன் நினைக்கிறது வேற, அவனை பல கோடி ரூபாய் பிசினஸ் பொழுங்குற இடத்துல முக்கியமான பதவியில உட்கார வைக்கிறது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. என்ன நம்புங்க மகா, சூர்யா நிரபராதி. அவன் ஒரு பேங்க் கொள்ளையில சம்பந்தப்பட்டிருக்கான். அவன் பல வருஷமா வேலை செஞ்ச பேங்கே அவனை வெளியே துரத்தி இருக்கு. நிச்சயமா அவருக்கும் அந்த பேங்க் கொள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. நீங்க ஒரு முக்கியமான பொறுப்புல என் கம்பெனில இருக்கீங்க. நீங்க இப்படி அலட்சியமா பேசுறது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. உங்க வேலையில உணர்ச்சிகளுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாதுங்க. அப்படி செஞ்சா அதனால பல முடிவுகளை சரியா எடுக்க முடியாம போயிடும். பிசினஸ்ல ஆட்டோமேட்டிக்கா நஷ்டம் ஏற்படும். பாசம் வேற, பிசினஸ் வேற, அன்பு வேற, அக்கவுண்ட்ஸ் வேற. இப்படி தனித்தனியா பிரிச்சாதான் நீங்களும் உருப்படுவீங்க, என் கம்பெனியும் உருப்படும். இங்க மூளைக்கு தான் வேலையை தவிர இதயத்துக்கு இல்ல. இங்க வல்லவனுக்கு தான் வேலையை தவிர நல்லவனுக்கு இல்ல. அந்த அடிப்படையில தான் சொல்றேன். சூர்யாவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அவருக்கு என் கம்பெனில வேலை கொடுத்தது தப்பு. அப்படின்னா எந்த நம்பிக்கையில நீங்க என்ன வேலைக்கு வச்சீங்க? நமக்கு என்ன பல வருஷம் பழக்கமா? இவ்ளோ பெரிய பதவியில, இவ்ளோ பெரிய பொறுப்புல ஒரு சாதாரண ஆட்டோக்காரனான என்ன கொண்டு போய் உட்கார வச்சீங்களே. நானும் வேற ஒரு கம்பெனில எக்ஸிகியூட்டிவா கூட இல்லையே. அந்த முடிவு உங்களை சந்திச்ச உடனே எடுத்த முடிவு ஒண்ணும் இல்ல. நீங்க தனியா பிசினஸ் பண்ணிருக்கீங்க, பல வகையான கஸ்டமர்ஸ ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, பல பேருக்கு வேலை கொடுத்து நிர்வாகம் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். அது மட்டும் இல்ல சுப்பிரமணி, நான் இந்த கம்பெனியோட ஓனர். நீங்க என்கிட்ட வேலை செய்றீங்க. நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணுமே தவிர உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்ல. என் வாழ்க்கையில நான் எடுத்த முடிவுகள் எப்பவுமே சரியாதான் இருக்கும். அதனால பிரச்சனைகள் வரும்போது நான் துணிச்சலா நிப்பேன். ஆனா இந்த சூர்யா விஷயத்துல அது என்னால முடியாம போயிடுச்சு. ஏன்னா அது உங்களை நம்பி நான் எடுத்த முடிவு. அவன் ஒரு பேங்க் கொலையில சம்பந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. சரிங்க, அது ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சிடுங்க. நான் வேணா அந்த முடிவுக்கு தார்மீக பொறுப்பேத்துக்கிட்டு என் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன். ரிசைன் பண்றீங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ரிசைன் பண்றேன், வேலையை விட்டு போறேன், வீட்டை காலி பண்றேன், திரும்ப ஆட்டோ ஓட்ட போறேன், அப்பளம் விற்க போறேன்னு இதை சொல்லி சொல்லி ஏன் என்ன அப்செட் பண்றீங்க? நீங்க என்ன எப்பவும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தா என்னால வேற என்னதாங்க பண்ண முடியும்? ஒரு பொண்ணு ஒருத்தரை எப்பவுமே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தா அது அவர் மேல இருக்கிற அக்கறைனாலதான் புரிஞ்சுக்கோங்க. ஓஹோ, என் மேல அப்படி என்ன உங்களுக்கு ஒரு அக்கறை? சொல்லுங்க மகா, என் மேல என்ன அப்படி ஒரு அக்கறை உங்களுக்கு? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.